அந்த செய்தியில் வந்து இன்னும் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருந்தது என்னென்னு சொன்னால், கடும் தாக்குதல்களுக்கான ஆரம்பம் இது என்று சொல்லி. அதாவது உங்களுக்கு தெரியும், காசா மண்ணில் வந்து கடந்த ஒரு 2 வருஷமாகவே சண்டை நடந்து இருக்குது. அதனுடைய இயக்குனர் அஜித் சங்கி ஒரு முக்கியமான கருத்துரை சொல்லியிருக்காரு. என்னென்னு சொன்னால், இப்போ வந்து காசா சிட்டியில் வந்து நடக்கிற தாக்குதல்கள் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால், அதாவது இஸ்ரேலிய படையினர் வந்து எதையுமே விட்டு வைக்கலன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார். அது வீதிகளாக இருக்கலாம், கட்டிடங்கள், வீடுகள், வாட்டர் டேங்க்ஸ் என்று சொல்லி இருக்கிற எல்லாத்தையும் வந்து அடித்து தரமட்டமாக்குகிறார்கள். காசா நகரத்திலிருந்து அனைத்து பொதுமக்களும் உடனடியாக வெளியேற வேண்டும் என இஸ்ரேலிய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால், வானத்தில் இருந்து ஏராளமான நோட்டீஸுகள் வந்து காசா நகர் பகுதி நோக்கி கொட்டப்பட்டன. அந்த நோட்டீஸில் வந்து என்ன போடப்பட்டிருக்குன்னு சொன்னால், காசா சிட்டியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் உடனடியாக வெளியேற வேண்டும். ஏனென்று சொன்னால், நாங்கள் இறுதிக்கட்ட கட்டும் தாக்குதலை ஆரம்பிக்க போகிறோம் என்று சொல்லி அதில் போடப்பட்டிருந்தது. அப்போ காசா நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து எந்த பகுதிக்கு போகணும் என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், அந்த காசா முனையில் இருக்கக்கூடிய கான் யூனிஸ் என்று சொல்லி இன்னும் ஒரு மிகப்பெரிய நகரம் இருக்குது. அந்த நகரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அல் மௌசி என்று சொல்லப்படுற ஒரு பகுதிக்கு தான் போகணும் என்று சொல்லி, அந்த அல் மௌசி என்று சொல்லப்படுற அந்த பகுதி மட்டும்தான் மோதல் தவிர்ப்பு வலயம், பாதுகாப்பான வலயம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது என்று சொல்லி இஸ்ரேலிய படைகளால் சொல்லப்பட்டு மக்கள் அனைவரையும் அந்த பகுதிக்கு போகணும் என்று சொல்லி, என்னதான் மோதல் தவிர்ப்பு வலயம், இங்கே போனால் அவங்களுக்கு பாதுகாப்பு, இங்கே சண்டை நடக்காது, இங்கே ஷெல் விழாது என்று சொன்னாலுமே கூட அந்தந்த பகுதிகளில் வந்து ஷெல்கள் வந்து விழுகிறதும் தாக்குதல்கள் நடக்கிறதும் வந்து வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயம். அதில் வந்து பொதுமக்கள் உயிரிழக்கிறதும் வந்து துயரமான விஷயம். எனவே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த காசா முனையில் இருக்கக்கூடிய அல் மௌசிக்கு வந்து எல்லோரும் போகணும் என்று சொல்லி இறுதி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு நேற்று திங்கட்கிழமை வந்து ஒரு முக்கியமான செய்தி ஒன்றை வெளியிட்டிருந்தவர். என்னென்னு சொன்னால், காசா மக்களே கவனமாக கேளுங்கள், இது உங்களுக்கான இறுதி எச்சரிக்கை, நீங்கள் எச்சரிக்கப்படுகின்றீர்கள். எனவே இந்த ஒரு வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தி அனைவரும் உடனடியாக வெளியேறுங்கள், இது உங்களுக்கு தரப்பட்ட இறுதி வாய்ப்பு என்று சொல்லி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் ஒரு செய்தி ஒன்றை சொல்லியிருந்தார். அந்த செய்தியில் வந்து இன்னும் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருந்தது. என்னென்னு சொன்னால், கடும் தாக்குதல்களுக்கான ஆரம்பம் இது என்று சொல்லி. அதாவது உங்களுக்கு தெரியும், காசா மண்ணில் வந்து கடந்த ஒரு 2 வருஷமாகவே சண்டை நடந்து இருக்குது. இவ்வளோ காலம் நடந்த சண்டையில் வந்து எத்தனையோ உயிரிழப்புகள், எத்தனையோ சொத்தழிவுகள் எல்லாம் ஏற்பட்டது. ஆனால் அதெல்லாம் வந்து கடும் தாக்குதல்கள் என்ற வகைக்குள்ள விரையிலையாம். அதெல்லாமே வந்து சாதாரண தாக்குதல்கள். அதாவது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களுடைய அந்த கருத்தின்படி அவை எல்லாமே வந்து சாதாரண தாக்குதல்கள். இனித்தான் அந்த கடும் இன்டென்சிவான அட்டாக் என்று சொல்லுவோம், கடும் தாக்குதல்கள், இறுதி போர் வந்து இனித்தான் ஆரம்பிக்க போது, அதனுடைய தொடக்கம் தான் இது. எனவே அனைவரும் உடனடியாக வெளியேறுங்கள் என்று சொல்லி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் நேற்று வெளியிட்டுள்ள அந்த செய்தி குறிப்பில் சொல்லப்பட்டிருந்தது. இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால், வான்வெளியில் விமானத்தில் இருந்து ஏராளமான பல்லாயிரக்கணக்கான இந்த மாதிரி நோட்டீஸுகள் எல்லாம் போடப்பட்டது. அதில் தான் இந்த உடனடியாக வெளியேறணும் என்று சொல்லி அந்த அறிவித்தல் வந்து மெப்பெல்லாம் போடப்பட்டு எந்த பகுதிக்கு போகணும் என்று சொல்லி காசா மக்களுக்கு அவர்களுடைய மொழியில் அச்சிடப்பட்டு இந்த நோட்டீஸுகள் வந்து கொட்டப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் வரையில் அங்கிருந்து வெளியேறி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், கடந்த ஒரு 4-5 நாட்களாக காசா சிட்டி இருக்கு தானே, காசா நகர் பகுதி, அங்கே இருக்கக்கூடிய உயரமான கட்டடங்களை இலக்கு வைத்து தொடர்ச்சியாக வான்வெளி தாக்குதல்கள் இடம்பெற்று வருகின்றன. அதில் வந்து ஏராளமான அந்த டவர்கள், மக்கள் குடியிருப்புகள் மற்றும் சாதாரண அலுவலகங்கள் என்று இயங்கிய அந்த டவர்கள் வந்து இடித்து எல்லாமே தரைமட்டமாக்கப்பட்டு வருகின்றன. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனிதாபிமான அலுவலகம், அதை சொல்றது OHCHR என்று சொல்லி, OHCHR அதனுடைய இயக்குனர் அஜித் சங்கி ஒரு முக்கியமான கருத்துரை சொல்லியிருக்காரு. என்று சொன்னால், இப்போ வந்து காசா சிட்டியில் வந்து நடக்கிற தாக்குதல்கள் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால், அதாவது இஸ்ரேலிய படையினர் வந்து எதையுமே விட்டு வைக்கலன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார். அது வீதிகளாக இருக்கலாம், கட்டிடங்கள், வீடுகள், வாட்டர் டேங்க்ஸ் என்று சொல்லி இருக்கிற எல்லாத்தையும் வந்து அடித்து தரமட்டமாக்குகிறார்கள், எதை ஒன்றுமே விட்டு வைக்கல என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதுதான் இன்றைய காசாவினுடைய நிலைமை என்று சொல்லி, காசா சிட்டியினுடைய நிலைமை என்று சொல்லி ஐக்கிய நாடுகள் சபையே அதனை வர்ணித்திருக்கிறது. எனவே இப்படியான கடும் தாக்குதல்கள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் என்னென்னு சொன்னால், எந்த வேளையிலும் காசா சிட்டி வந்து இஸ்ரேலினுடைய கைகளில் விழலாம் என்று சொல்லி, ஏனென்றால் அதற்கான தாக்குதல் தான் இப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது.
செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய கேள்வி என்னென்று சொன்னால், மக்கள் இங்கிருந்து வெளியேறி போய் அல் மௌசி பகுதிக்கு போகிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அங்கே வந்து இடம் இல்லை என்று சொல்லப்படுது. ஏனென்று சொன்னால் இடம் காணாது. அதாவது அந்த அல் மௌசி என்று சொல்லப்படுற ஏரியா, இதில் பக்கத்தில் தெரிகிற இந்த மேப்பை பாருங்க, இதில் வந்து பிங்க் கலரில் தெரிகிறது ஏற்கனவே இஸ்ரேல் வந்து ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதி. காசா முனையில் வந்து இஸ்ரேலிய படைகளால் வந்து கைப்பற்றப்பட்ட பகுதி. இதில் வந்து வெள்ளை கலரில் தெரிகிறது, அது வந்து ஒரு மாதிரி கருப்பு கலர் மேகங்கள் சூழ்ந்த மாதிரி அப்படி இருக்குது. அது வந்து காசா சிட்டி, இப்போ சண்டை நடக்கிற இடம், உக்கிரமான மோதல்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற இடம். இங்கால மஞ்சள் கலரில் இருக்கிறது மட்டும்தான் அந்த அல் மௌசி என்று சொல்லப்படுற இடம். அதுதான் பாதுகாப்பு வலயம் என்று சொல்லப்படுது. இந்த அல் மௌசி பகுதிக்கு தான் அனைத்து மக்களும் இடம்பெயர்ந்து போய் சொல்லி இப்பொழுது இஸ்ரேல் வந்து இறுதி எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. என்னென்னு சொன்னால், இந்த அல் மௌசி பகுதி வந்து ஒரு பக்கம் கடற்கரை, ஒரு பக்கம் கான் யூனிஸ் நகரம். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த காசா முனையினுடைய ஒரு சிறிய பகுதியாம். இடமே இல்லை இங்கே. அதாவது காசா முனையினுடைய வெறும் 12% பகுதி தான் இந்த அல் மௌசி என்று சொல்லப்படுற இடம். எனவே இதுக்குள்ளே போயிட்டு எப்படி பெருமளவிலான மக்கள் போய் இருக்க முடியும் என்றது இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. இருந்தாலும் இஸ்ரேலிய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது அங்கே போய் சொல்லி, இது வந்து மொத்த காசா முனையினுடைய வெறும் 12% நிலப்பகுதி தான் இந்த பகுதி என்று சொல்லப்படுகிறது. அதாவது இதனுடைய பரப்பளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் 43 சதுர கிலோமீட்டர் பகுதி. இதுக்குள்ளே தான் அனைத்து மக்களும் போகணும் என்று சொல்லி இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இதுக்கு பிறகும் மக்கள் வெளியேறாமல் இருந்தால் அதுக்கு நாங்கள் பொறுப்பில்லை என்று சொல்லி இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. எனவே இறுதி கட்டம், அவர்கள் சொன்னபடி, அவர்களுடைய மொழியில சொன்னா, அந்த இறுதி கட்ட உச்சக்கட்ட தாக்குதல் வந்து இப்ப ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. காசா சிட்டி எந்த நேரமும் இஸ்ரேலினுடைய கைகளில் விழலாம் என்கிற நிலைமை தான் இருக்குது. என்னென்று சொன்னால், காசா சிட்டியை வந்து இஸ்ரேலிய படையினர் கைப்பற்றின பிறகு அங்கே மோதல்கள் வந்து ஒரு முடிவுக்கு வரும் என்று சொல்லி இராணுவ வல்லுநர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். என்னென்று சொன்னால், ஹமாஸ் அமைப்பினுடைய இறுதி கோட்டை, அவர்களுடைய இறுதி தலைமை வந்து இந்த காசா நகர பகுதி தான். எனவே அதை வந்து விடக்கூடாதுன்றதுக்கான உக்கிர மோதல்கள் ரெண்டு தரப்பிலையும் இருக்கும். அதாவது வந்து எப்படியாவது காசா சிட்டியை கைப்பற்றணும் என்று சொல்லி இஸ்ரேல் வந்து மூர்க்கமான தாக்குதல்களை மேற்கொள்ளும், கண்மூடித்தனமான தாக்குதல்களை மேற்கொள்ளும். அதே வேளையில் அந்த பகுதியை வந்து தக்க வைக்கணும் என்றதுக்காக ஹமாஸ் அமைப்பும் வந்து மூர்க்கத்தனமாக போரிடுவார்கள், கடும் சண்டை பிடிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே வரும் நாட்களில் மிக கடுமையான தாக்குதல்கள் அங்கே நடக்கும். அந்த மோதல்கள் நடக்கிறது, அது தீவிரமாக நடக்கிறது, இறுதி போராக நடக்கிறது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் மக்கள் பாதிப்படையக்கூடாது என்றதான் எங்கள் எல்லோருடைய விருப்பமும் கூட. எனவே மக்களுக்கு எந்த விதமான சேதமும் ஏற்படக்கூடாது. ஏற்கனவே போதும் என்ற அளவுக்கு காசால வந்து உயிரிழப்புகள், சொத்தழிவுகள், நகரங்கள், கிராமங்கள் என்று சொல்லி எதுவுமே மிச்சமில்லாமல் எல்லாமே வந்து அழிக்கப்பட்டு கொண்டிருக்குது. எனவே இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து இன்னும் பொதுமக்களோட உயிர் பறிபோறது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எனவே மக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்றதான் எங்களுடைய ஒரு கரிசனையாக இருக்கிறது. பெரும்பாலும் காசா சிட்டியை எந்த வேளையிலும் இஸ்ரேலிய படையினர் கைப்பற்றுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே என்ன நடக்கப் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். இவ்வளவு பெருந்தொகையான மக்கள் வந்து ஒரு குறுகிய இடத்துக்குள் கொண்டே அடைக்கப்படுகிறார்கள். இனி அவர்களுக்கான எதிர்காலம் என்ன, அவர்கள் எப்படி குடியேற்றப்படுவார்கள், என்ன ஏது என்பது சம்பந்தமாக நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றை தொகுத்து கொண்டு இன்னும் ஒரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.